ஏய், அந்த குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம்டா. பணத்துல மட்டும் இல்ல, பண்புலயும் ரொம்ப வசந்த குடும்பம். நீ நினைக்கிற மாதிரி உன்னை அடிமையாக்கி வச்சுக்கணுங்கிற நோக்கத்தோட அவங்க ஒன்னும் நம்ம கூட சம்பந்தத்தை தேடி வரல. தம் பொண்ணோட நியாயமான ஆசையை நிறைவேற்றி வைக்கணுங்கிற எண்ணத்தோட தான் உன்னை மாப்பிள்ளை ஆக்கிக்கவே அவங்க முடிவு பண்ணிருக்காங்க. மீனாட்சியோட அப்பா இந்த அளவுக்கு நேர்மையா நடந்துக்கிறப்போ உனக்கு மட்டும் ஏண்டா இந்த குறுக்கு புத்தியான யோசனை எல்லாம் வருது? என்னமா நீ? இந்த பார், இப்ப ஒன்னும் கெட்டு போல. உனக்கு இந்த சம்பந்தத்துல இஷ்டம் இல்லைன்னா வெளிப்படையாவே சொல்லிடு. இப்பவே இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம். அதை விட்டுட்டு இப்படி சந்தேகத்தோட வாழ்க்கை ஆரம்பிச்சு தேவையில்லாம அந்த பொண்ணோட நிம்மதியும் கெடுத்துடாதடா. பாவண்டா மீனாட்சி, ரொம்ப தங்கமான பொண்ணு. என்னமா நீயே இப்படி பேசுற? பின்ன என்னடா, ஒண்ணும் இல்லாத உனக்கே இவ்வளவு யோசனை வருதுன்னா நீ சொல்ற மாதிரி எல்லா வசதி வாய்ப்பும் இருக்கிற அந்த பொண்ணு மீனாட்சி இதெல்லாம் யோசிக்காமல உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் சொல்லிருப்பா? அவளே இவ்வளவு தெளிவா இருக்கிறப்போ உனக்கு எதுக்கு தேவையில்லாம குழப்பெல்லாம் வந்துகிட்டு இருக்கு? இத பார்ப்பா மகராசா, நிச்சயதார்த்தத்துக்கு முழுசா இன்னும் 3 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள இந்த சந்தேகம் பயம் எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சிடு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி யோசனையே உனக்கு வரக்கூடாது, புரியுதா? நேத்திக்கே வரணும்னு நினைச்சுதான் மீனாட்சி விட்டு சோனாக்கு போன் பண்ண சொன்னேன். அப்பதான் ஜெயராஜுக்கு அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கான்னு சோனா சொன்னதும் என்னால வர முடியாம போயிடுச்சு. தப்பா எடுத்துக்காதீங்க. இதுல தப்பா எடுத்துக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? எப்படியோ இன்னைக்கு வந்துட்டீங்கல்ல, அதுவே எங்களுக்கு பெரிய சந்தோஷம்தான். இன்னைக்கு முழுக்க நீங்க நம்ம வீட்லயே இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். சாப்பிடறதுக்குலாம் எனக்கு நேரம் இல்ல. இப்போதைக்கு இந்த காஃபி போதும். என்ன இப்படி சொல்றீங்க? எனக்கும் நம்ம கண்டமனூர் கைமணத்தோட சமைச்சு சாப்பிடணும்னு ரொம்ப நாள் ஆசையா தான் இருக்கு. ஒரு நாள் அதுக்குன்னு நேரம் ஒதுக்கி சாவகாசமா வரேன். இப்ப கல்யாண வேலைங்கெல்லாம் ஏகப்பட்டது இருக்கு. ஜாதக பொருத்தெல்லாம் பாத்துட்டீங்களா? பாத்துட்டோம். ஜாதகம் ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு ரொம்ப அற்புதமா பொருந்தி இருக்குன்னு எங்க குடும்ப ஜோசியர் சொல்லிட்டாரு. அது தொடர்ந்து நாங்களும் அந்த பையன் வீட்டுல போய் பேசிட்டு வந்துட்டோம். வர வெள்ளிக்கிழமை நிச்சயதார்த்தம் வச்சிருக்கோம். நீங்க எல்லாரும் குடும்பத்தோட அவசியம் வரணும். அதுக்கு என்னங்க, கண்டிப்பா வந்துடுறோம். நீங்க அதை வெளியில காட்டிக்கலனாலும் உங்க மனசுக்குள்ள சின்ன வருத்தமும் ஏமாற்றமும் இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. எனக்கே கூட என் பொண்ண உங்க பையனுக்கு தான் கட்டி கொடுக்கணும்னு ஆசை. ஆனா நாம ஆசைப்பட்டு என்னாக போகுது? யாருக்கு யாருன்னு அந்த ஆண்டவன்ல முடிச்சு போட்டு அனுப்பியிருக்கா. அதை மீறி நம்மளால என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? கரெக்ட் தான். இதுல நாம கவலைப்பட்டு ஒண்ணு ஆக போறது இல்ல. ஆனா ஒண்ணு தனலட்சுமி அம்மா, இந்த சம்பந்தம் செட் ஆகலங்கிறதுனால நம்ம பழக்க வழக்கத்தை இதோட விட்டுட கூடாது. நாம எல்லாரும் ஒரே மண்ணுல இருந்து முளைச்சு வந்தவங்க. அதை என்னைக்குமே நாம மறக்க கூடாது. கண்டிப்பாங்க. நம்மளோட இந்த பழக்கம் காலத்துக்கும் தொடரணும்னு ஆசைப்படுறேன். அப்ப நான் கிளம்புறேங்க. வெள்ளிக்கிழமை நிச்சயதார்த்தத்துக்கு நீங்க கண்டிப்பா வரணும். நான் உங்களை எதிர்பார்த்துட்டே இருப்பேன். என்ன? கண்டிப்பா வரேம்மா. போயிட்டு வாங்க. போயிட்டு வரேங்க. என்னம்மா இந்த அங்க இருக்க நீ நினைச்சா முடியாதது எதுவுமே இல்லைன்னு சொன்ன. இப்ப நீ நினைச்சதுக்கெல்லாம் நேர்மாறா நடந்துட்டு இருக்கே. இப்ப என்ன பண்ண போற? அக்கா, நீ வேற தேவையில்லாம எதுக்கு அம்மா உசுப்பேத்தி விட்டுட்டு இருக்க? அம்மா, மீனாட்சி விஷயத்துல நம்ம கொடுத்து வச்சது அவ்வளவுதான்மா. அப்படி நினைச்சு எல்லாத்தையும் மறந்துருங்கம்மா. அக்கா பேச்ச கேட்டு தேவையில்லாம உங்க மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. என்னை யாராலையும் குழப்ப முடியாது சோனா. மீனாட்சி தான் இந்த வீட்டு மருமகங்கிறதுல இப்ப நான் ரொம்ப தெளிவாவும் தீர்மானமாவும் இருக்கேன்.
இந்த தனலட்சுமியை பயன்படுத்தி எப்படியாவது மீனாட்சிய இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வந்துடலான்னு திட்டம் போட்டேன். ஆனா இப்போ அது நடக்காதுன்னு புரிஞ்சு போச்சு. இனிமே வேற ஒரு ஆள் மூலமா தான் நிதானமா காய நகர்த்தணும். வேறொரு ஆளா? யாருமா அது? நீதான் சோனா.